கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான ஒரு யுத்தம், வார்த்தை போர், அது அதிகமாகிட்டே போகுது. எந்த கட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக சொன்னார்களோ அன்றிலிருந்தே தினம் தினம் இந்த வார்த்தை போர் வெடித்து இன்னைக்கு அதோடைய உச்சத்தை அடைஞ்சிருச்சு. உதயநிதியின் வன்மம் வெளிப்பட்டு விட்டது. திமுக அதிமுக விரைவில் பாஜகவுடன் கூட்டணி, அதாவது திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு கூட்டணியில் திமுக அதிமுக பாஜக மூவரும் வந்து விடுவார்கள் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கடுமையாக தாக்கியிருக்கார். இதோடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஸ்டெப் 1 தேர்தலில் மே 4 அன்று வந்த ரிசல்ட்டில் திமுக படுதோல்வி அடைகிறது, 2வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. தாவேக டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட் நம்பர் 1 பொசிஷனுக்கு வருது. கொஞ்சோண்டு கேப் மட்டும், இந்த கேப் மட்டும் இல்லைன்னா நடந்திருக்கிறது வேறு அப்படிங்கிறது வச்சுங்க. அந்த கேப் தான் இங்கே இன்ட்ரெஸ்டிங்க. கொஞ்சம் இடம் குறையுது. ஸோ ஃபஸ்ட்டு காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களோட திமுக கூட்டணியிலிருந்து சொல்லாமல் கொள்ளாமல், அதுதான் அங்கே அடுத்த பாயிண்ட், சொல்லாமல் கொள்ளாமல் விலகி தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக சொல்லிடுது. அதுக்கப்புறம் அடுத்த சில நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு ஒரு 4 பேர், அவங்களும் அதே திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் நகர்றாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப ப்ரெஷர், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்களும் வந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அவங்க பயங்கரமாக அப்படி இதோ வரோம் வந்து விடுவோம் வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக வந்துடுறாங்க. வந்ததில் காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஐயுஎம்எலுக்கும் அமைச்சர் பதவிகளும் கொடுக்கப்படுகின்றன. இன்றைக்கு அவர்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் மட்டும் நாங்கள் வெளியிலிருந்தே ஆதரவு அப்படிங்கிறதை தொடர்ந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த 5 பேருமே திமுகவுடன் கூட்டணியில் இருந்தவர்கள், திமுகவுடன் சேர்ந்து தேர்தலை சந்தித்து அவர்கள் 4-2 8 + 5 13 எம்எல்ஏக்களை வென்றவர்கள். பட் அதே நேரம் திமுக எந்த அளவுக்கு இந்த 13 பேர் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறதோ, திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிப்பதற்கும் இந்த 5 கட்சிகளும் உதவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இது தள்ளி வச்சுப்போம். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தொடர்ச்சியாக பர்டிகுலர்லி உதயநிதி அவர் திமுக இளைஞரணி கூட்டம் ஒன்றில் ரொம்ப கடுமையாக விமர்சித்தார். ஜென்ரலாக ஒரு கட்சி போயிடுச்சு அப்படின்னா அதை திட்டுறது உண்டு. பட் இது ஒரு எக்ஸ்ட்ரீம், உச்சத்துக்கு போயிடுச்சு. அப்போ என்ன அவர் அங்கே அதில் சொன்னார்னா, இனிமே காங்கிரஸை கிட்டவே சேர்க்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட். 2வது அவர் சொன்னது இது நாள் வரைக்கும் நான் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா ஜெயிக்குதுன்னா அதுக்கு காரணம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நினச்சேன். மோடி ஷா கம்பைன் அந்த கூட்டணி தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையில் காங்கிரஸ் தான் பாரதிய ஜனதா ஜெயிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படி எப்படின்னா என்னென்னா, தேர்தல் பாலிட்டிக்ஸில் தேர்தலில் தரையில் இறங்கி ஜெயிப்பதற்கு வக்கில்லாத கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அதனால் எங்கெல்லாம் போட்டி இருக்கோ பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் அங்கே பாரதிய ஜனதா ஜெயித்து விடுகிறது. இந்த காங்கிரஸை நாங்கள் இவ்வளோ நாளைக்கு தோளில் தூக்கி சுமத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இல்லைன்னா அவங்க 0, அவங்க கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை இவர் வெளிப்படுத்துகிறார். இதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதை நான் நேராக அதுக்குள்ளே போயிடுறேன்னா, இப்போ இந்த புது ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்குங்க. இந்த ஜென்சி கிட்ட பேசணுன்னா தமிழில் ஃபஸ்ட்டு எழுதிடுறது. ஏன்னா எல்லாம் நம்ம இயல்பாக எழுத்து மொழி அப்படின்னு வரும்பொழுது தமிழில் இலக்கணம் சுத்தமாக எழுதுவதுன்ட்டு எழுதிட்டு அதை பேச்சு மொழிக்கு மாற்றி அதில் ஆங்காங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகளை முந்திரி பருப்பு மாதிரி தூவி அதை ட்வீட் பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்காங்க. மாணிக்கம் தாகூருடைய இந்த ட்வீட்டை நான் படிக்கிறேன் பாருங்க. ரிசல்ட் வந்து கொண்டிருந்த நேரத்திலேயே டிஎம்கே ஏடிஎம்கே சீக்ரெட் டாக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அது பேச்சு மொழி கூட. இந்த சீக்ரெட் டாக்ஸ் ரகசியமாக பேச்சுவார்த்தையை தொடங்கி இருந்தனர். நம்ம எப்படி சொல்லுவோம், தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த நேரத்திலேயே திமுகவும் அதிமுகவும் ரகசியமான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருந்தனர். அப்படி இல்லாமல் ரிசல்ட் வந்து கொண்டிருந்த நேரத்திலேயே இந்த வந்து கொண்டிருந்தங்கிறத மாற்ற தெரியல, அப்படி விட்டுட்டார். அதனால் ஒரு வார்த்தை இலக்கண சுத்தமாக இருக்குது, அடுத்த வார்த்தை கொச்சை மொழியில் இருக்குது. ரிசல்ட் வந்து கொண்டிருந்த நேரத்திலேயே டிஎம்கே ஏடிஎம்கே சீக்ரெட் டாக்ஸ், இது ஆங்கில எழுத்துக்கள்லேயே வருது, ஆரம்பிச்சிட்டாங்க.
அதையும் ஒரு சீனியர் பிஜேபி லீடர் ஃபெசிலிட்டேட் பண்ணார். இப்போ அது ஸ்லோலி வெளியே வருது பாருங்க. ஒரு வாக்கியத்துல ஒரு புகுத்தப்பட்ட ஆங்கில வார்த்தையாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. இப்போ அது மெதுவா வெளியே வருதுன்னு போடலாம். ரொம்ப எளிதான வார்த்தை. ஆனாலும் இப்போ அது ஸ்லோலி வெளியே வருது. காங்கிரஸ் எப்பவும் பிஜேபி உடன் காம்ப்ரமைஸ் ஆகாது. பிஜேபி உடன் அண்டர் கிரவுண்ட் டீலிங் வைத்துக்கிட்டு வெளியே செக்குலர் மாஸ்க் போட்டிருக்கிறவர்களை நம்ப முடியாது. இதெல்லாம் நான் முதல்ல படிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ளலாம் போவோம். அதனால தான் 5ஆம் தேதி இட் செல்ஃப். ஏன் அந்த இடத்துல இட் செல்ஃப் போடுற? நாங்கள் 5ஆம் தேதியே 5ஆம் தேதியே அப்படிங்கிறதுக்கு பதில் 5ஆம் தேதி இட் செல்ஃப் நாங்கள் கிளியர் ஆக சொல்லிட்டோம். ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. பிஜேபி உடன் பேக்டோர் பாலிடிக்ஸ் ஆடுறவங்களோட பேசவே ஒர்த்து இல்லைன்னு. நாங்கள் எடுத்த முடிவு சிம்பிள். தமிழ்நாடுன்னு கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் அடிச்சுட்டு லாவை மட்டும் தமிழில் போடுறது. தமிழ்நாட்டில்னு தமிழில் எழுதலாம்ல. தமிழ்நாடு ல செக்குலர் கவர்மெண்ட் இக்கு மட்டும் தான் சப்போர்ட். தலையெழுத்துங்க. இது கண்டென்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு பதில் கிராமட்டிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. பாருங்க, இப்போ டிஎம்கே யூத் விங் காங்கிரஸையும் ராகுல் காந்தியையும் டார்கெட் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுது. நமிதா பேசுகிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர்களோட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. பிளான் என்னன்னா, பிஜேபி ஆசைப்பட்ட மாதிரி விஜய் சிஎம் ஆகிறத ஸ்டாப் பண்ணணும். ஆனால் அது நடக்கலை. அதான் இப்போ இவ்வளவு கோஷம், ரெசல்யூஷன், ட்ராமா எல்லாம். கிரை கிரை கிரை, இது இங்கிலீஷில் வருது. தமிழ்நாடு மக்கள் உங்கள் ட்ரூ கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. ஐயுஎம்எல் லீடர் கூட உங்கள் டீலிங் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். விசிகே லீடர் கூட எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். சிபிஎம் லீடர் கூட உங்கள் டீலிங்ஸ் பற்றி ஓப்பனாக சொல்லிட்டார். எவ்வளவு காங்கிரஸை அட்டாக் பண்ணினாலும் உண்மை மாறாது. மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த கடைசி வாக்கியத்தில் வந்து ஆங்கிலம் கலக்காமல் இருக்காரு. எளிமையாக பேச்சு மொழியில் நமக்கு வேகமாக பேசும் பொழுது வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை நிரப்பி பேசிடுறோம். பேசும் பொழுது இலக்கண சுத்தமாக பேசணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம இயல்பாக வீட்டில் இந்த டைக்ளாசிக் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் தமிழை. இரட்டை வழக்குகள் இருக்குது. எழுதும் பொழுது ஒரு வழக்கு, பேசும் பொழுது ஒரு வழக்கு. இதில் இந்த எழுதும் வழக்கை மேடை பேச்சுக்கு திமுக போன்றவர்கள் கொண்டு வந்தார்கள். அதோடைய காலம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பேச்சு மொழியில் பேசுறது தான் வந்து இயல்பாக எல்லாருக்கும் வருது. அதை பேசிடுவோம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் ஓரிரு ஆங்கில வார்த்தைகள் வேறு உடனடியாக அதோட ஒப்பிட்டு தமிழில் அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுடுறீங்க. ரொம்ப டெக்னிக்கல் வார்த்தைகள் சிலது இருக்கும் இல்லையா? அதை அப்படியே பயன்படுத்திடலாம். அதை விட்டுட்டு சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் வாங்க. மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எங்களை பற்றி இப்படி கண்ணாபின்னான்னு பேசுகிறாரு. இவங்கெல்லாம் வந்து திமுகவும் அதிமுகவும் ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தையை என்றைக்கு தேர்தல் முடிவுகள் வர ஆரம்பித்ததோ, அதாவது மே 4ஆம் தேதி அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தான் அதுக்கான ஏற்பாடு பண்ணது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இவர் முன்வைக்கிறார். இதற்கு பாரதிய ஜனதா தான் பதில் சொல்லணும். அது வந்து தர்மேந்திர பிரதான் இங்கே வந்திருக்காரு. அவர் சென்னையில் தான் இருக்கார் இந்த நேரத்தில். அவர்கிட்ட கேட்குறாங்க, வேற ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன் இது. அவர் வந்து ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி திமுக காங்கிரஸ்லாம் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அது விளக்கமாக அந்த கட்சியிலிருந்து சொல்லணும். அல்லது இந்த இந்த ஒரு சப்போஸ்டு ஒரு அண்டர் ஹேண்டட் டீலிங்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, திமுக அதிமுக பாரதிய ஜனதாலாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை, ஒரு மாற்று ஆட்சியை, விஜய்க்கு மாற்றாக தாவேகாவுக்கு மாற்றாக ஒரு ஆட்சியை கொண்டு வருவது என்று முடிவு செய்தார்கள் அல்லவா? அதில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் என்ன பேசினார்கள் அப்படிங்கிறது வந்து விரைவில் வெளில வந்துடும். அதில் யார் யார் ஈடுபட்டாங்க, யார் யாருக்கு ஃபோன் பண்ணாங்க, அதோடைய விளைவு என்னவாக இருந்தது, இது எல்லாமே பார்க்கணும். ஆனால் ஒன்று நமக்கு நல்லா தெரியுது, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. திமுக அது அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரவு தரோம், அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி அமையட்டும் அப்படின்னு சொன்னதாக நன்றாக தெரிகிறது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காங்கிரஸ் இப்போ என்ன சொல்லுதுன்னா இது கேள்விப்பட்ட உடனே எங்களால் தாங்கிக்கவே முடியல, அதனால தான் நாங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கு அருவருப்பாக இருந்தது, ஓடி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாடலை அவங்க உருவாக்குறாங்க.
விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளியில் அதை பற்றி தெளிவாக பேச தயங்குறாங்க. முக்கியமாக திருமாவளவன் பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்ததுங்கிறத பற்றி அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஆனால் அடுத்த கணமே அதை மாற்றுறாரு. அது நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக பல்வேறு நேர்காணல்களில் ஒரு நேர்காணலில் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இன்னொரு நேர்காணலில் இல்லை அது வதந்திங்கிறாரு, மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரை அவர்களும் ஏதோ பேச்சு நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு அந்த பக்கத்துலேருந்து. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து முழு விளக்கம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு அது வெளில வரட்டும். ஆனால் இப்போ என்னன்னா நம்ம ஒன்று முக்கியமாக பார்க்குறோம். ஒன்று திமுக தரப்புலேருந்து வரக்கூடிய பயங்கர கசப்பும் கோபமுமான உணர்வு. வெறும் கோபம் மட்டும் இல்லை, ஒரு கசப்புணர்ச்சி. அவர்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, இது என்னுடைய வியூகம், தன்னுடைய கூட்டணி கட்சிகள் யாருமே தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்க கூடாது. சரி, நாம் ஒரு முயற்சி பண்ணுறோம், திமுக வெளியிலிருந்து, திமுகவும் மற்ற கட்சிகளும் வெளியிலிருந்து அதிமுகவை ஆட்சியில் கொண்டு வருவதுன்ட்டு. அதுவே கொஞ்சம் கேவலமானது தான். ஆனால் அந்த முயற்சி பண்ணுறாங்க, அந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆகலை. சரி, பரவாயில்ல. ஆனால் இவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, தன்னுடைய கூட்டணி கட்சிகள் யாருமே தாவேகாவுடன் போகக்கூடாது, தாவேகா ஆட்சிக்கு வரக்கூடாது, ஆட்சி கவிழ்ந்து கவர்னர் ஆட்சி வந்தாலும் வரட்டும், வந்தால் மறுதேர்தல் நடக்கும், அப்போ நம்ம எப்படியும் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்னு. அது ஒரு தப்பு கணக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வரலாறு சொல்வது என்னவென்றால், டெல்லியில் நடந்தது ரொம்ப தெளிவானது. மக்கள் ஒருவருக்கு கிட்டத்தட்ட பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள், அவரால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால், அடுத்து ஒரு தேர்தல் நடக்கிறது என்றால் ஒரு வருடத்துக்குள்ளாக இன்னும் அதிகமாக அவர்கள் தாவேகாவுக்கு தான் வாக்குகளை அளித்து கண்ணா பின்னாவென்று ஜெயிக்க வைப்பார்கள். கண்ணா பின்னாவென்று. சாதாரண வெற்றியாக கூட இருக்காது, அது மாபெரும் வெற்றியாக இருக்கும். இது தெரிந்துமே திமுக பேசாமல் விட்டுவிடலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து கோபம் தாவேகாவிடம் இல்லை. இன்னைக்கு தாவேகாவை கூட அவங்க வந்து வேற மாதிரி டீல் பண்ணிப்பாங்க. அது எப்படி டீல் பண்ணுறாங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்து. அவங்களுடைய மிகப்பெரிய கோபமே காங்கிரஸ் மேலே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடினது. இந்த ஆர்டரில் சொல்கிறேன். காங்கிரஸ் மேலே கடுமையான கோபம், கெட்ட வார்த்தைகள் அத்தனையும் பிரயோகித்து விடுறதுக்கு தயாராக இருக்காங்க முதல்ல. ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் மீது நான் வானா வரணும், உட்காரனா உட்காரணும், பிளாஸ்டிக் சேர் தானே அதில் தான் உட்காரணும், எனக்காக நீ குரல் கொடுக்கணும், நான் ஒரு சின்ன ஹிண்ட் தருவேன், குரல் கொடுக்கணும், நான் உனக்கு கொடுத்த 8 சீட்டில் திருமாவளவன் நிற்கணுமா வேண்டாமாங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலை வந்து அவங்க விடுதலை சிறுத்தைகள் மீது வைத்திருந்தாங்க. அவரும் சொல்லிட்டு தான் வெளில போகிறாரு, ஏன் நான் போகலைன்னா அங்கே வந்து ஆட்சி கவிழ்ந்துரும், கவர்னர் ஆட்சி வர்றது ஈக்குவல் டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அப்படின்னு அவருடைய நம்பிக்கை. அது கூடாது. இப்போ என்னுடைய ஆர்டர்லையும் பார்த்தேன்னா முதல்ல திமுக ஆட்சி, அதற்கு சேவகம் செய்கிறது, அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. இப்போ வெளியில் வந்ததுக்கு பிறகு இல்லை, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரே தவிர, திமுக ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு 10 சீட்டு குறைச்சலாக இருந்தாலும் வாயை மூடிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் அவருடைய முதல் கோல். எப்படியாவது திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம வந்து வெளியில இருந்து அவர்களுக்கு ஆதரவு தர்றது. இப்போ இரண்டாவதாக தான் அவர் இதை தேர்ந்தெடுக்கிறாரு, தாவேகா ஆட்சிக்கு வரணும். ஏன்னா கவர்னர் ஆட்சிங்கிறது வந்து வரக்கூடாதுங்கிறது. கவர்னர் ஆட்சி பாஜக ஆட்சி அப்படிங்கிறதுனால அது கூடாது. அதை விலக்கி சொல்லிட்டு போறாரு. ஆனாலும் இவங்களுக்கு கோபம் தாங்க முடியல. கோபத்தோடைய இன்னொரு காரணம் என்னன்னா, போனது தான் போனேன், கம்யூனிஸ்ட்கள் மாதிரி வெளில உட்காந்துருக்க வேண்டியதானே, நீ என்ன அவன் ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்கிறதுக்காக நீ எடுத்துப்பியா நீ அப்படின்னு திமுக கேட்குது. இதுதான் இந்த அதனால தான் ரொம்ப டிலே பண்ணி நம்ம அமைச்சர் பதவி எடுத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா, முதல்ல வந்து ஆதரவு தர வேண்டுமா வேண்டாமா தாவேகாவுக்கு, அதுக்கு உட்காந்து 10 மீட்டிங் போட்டாங்க, ஜூம் மீட்டிங்லாம் போட்டாங்க. அதுக்கு பிறகு அமைச்சர் பதவி ஒன்று தராரு, அதை எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கடைசியாக எடுத்துக்கிட்டாங்க. தாங்க முடியல திமுகவால். கொஞ்சம் ஐயுஎம்ல வந்து அந்த அளவுக்கு திட்டுறதில்லை, திட்டுறாங்க, பட் அது கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளோட போயிடுது. ஸோ தேர்டு அது வருது. கம்யூனிஸ்ட்கள்லாம் வந்து ரொம்ப திட்டமாட்டாங்க. கம்யூனிஸ்ட் திட்டினா அவன் பதிலுக்கு திட்டிடுவான், அவன் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான். ப்ளஸ் அவன் வந்து என்ன சொல்கிறான் ரொம்ப தெளிவாப்பா, நான் கொள்கை அளவில் இருக்கேன், எனக்கு ஒரு சீட்டு, எனக்கு வந்து அவங்க அமைச்சர் பதவி கொடுக்க தயாராக இருந்தாங்க, நான் தான் எடுத்துக்கல பாரு, எனக்கு வந்து ஒன்றுமே வேண்டாம், நான் கொள்கைக்காக நிற்கக்கூடிய கொள்கை குன்று அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. திட்டினா பதிலுக்கு அவங்களும் வந்து நிறையா எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க அவங்கள. அதனால் வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து வச்சுக்கிறபடி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆளுகளை வச்சு அதையும் பண்ணிடுவாங்க மொத்தமாக. ஸோ இந்த கோபம் இருக்கு இல்லையா, அது எப்படி பாயப்போகுதுன்னு நான் இப்போவே சொல்லிடுறேன். காங்கிரஸை உடைக்க முயற்சிப்பார்கள், ஆனால் காங்கிரஸ் உடையாது. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும்.
இதனால் வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் பெற்றதை விட அடுத்த 10 ஆண்டுகளில், அதுக்கப்புறமா விட்டுருவோம், குறைந்தபட்சம் அடுத்த 5 ஆண்டுகளில் தாவேகாவுடன் சேர்ந்து காங்கிரஸ் அதிகமாக பெறும். 1. 2வது, கேவலமாக நடத்தப்பட மாட்டார்கள். உண்மைதான், ராகுல் காந்தியை தூக்கி வைத்தது ஸ்டாலின் தான். இருந்தாலும் உள்ளூர் அளவில் காங்கிரஸுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை திமுகவிடமிருந்து கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ முதல் முறையாக 60 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சர் கிடைச்சிருக்காங்க. அடுத்து 2029 தேர்தலில் காங்கிரஸ் தாவேகாவுடன் சேர்ந்து அதிகமான இடங்களை கைப்பற்றும். 2031 தேர்தலில் இந்த விஜய் காம்பினேஷன் அப்படியே மாடரேட்லி ஒர்க் அவுட் ஆகிட்டா காங்கிரஸுக்கு இன்னும் அதிகமான இடங்களில் ஜெயிப்பார்கள், இன்னும் அதிகமான அமைச்சர்களை பெறுவார்கள். அது காங்கிரஸ் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதை தவிர உள்ளாட்சி தேர்தலில் மற்ற பல்வேறு விதங்களில் அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டில் காங்கிரஸாருக்கு முதல் முறையாக கிடைக்கப் போகிறது. அப்போ காங்கிரஸை பொறுத்தவரை அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திமுக பாடி ஒழிஞ்சுதுரா. இப்போ இதில் திமுக நமக்கு உதவியதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு கிடையாது. திமுகவை விட தாவேகா நமக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். சிம்பிள் ஈக்குவேஷன். இப்போ ப்ராப்ளமே விசிக தான். திமுக என்ன பண்ணணும்னா விசிகாவை உடைக்கும். அதுதான் நம்முடைய அடுத்த செய்தியே. ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு அந்த வேலையை. ஏன்னா அவங்களால அந்த அந்த பொறுமல் தாங்க முடியல. ப்ளஸ் வேறு காரணங்களும் இருக்குது. இன்னொரு பக்கம் தாவேகா விசிகாவை அரவணைப்பது போல அரவணைத்து விசிகாவுடைய கோர் ஓட்டரை அவங்க எடுத்துக்க போகிறாங்க. ஆல்ரெடி அப்படி தான் அவங்க வந்திருக்கு. தலித்துகள், கன்வெர்டட் தலித்துகள், கிறிஸ்தவ தலித்துகள், தலித் கிறிஸ்தவர்கள், இந்த 2 பேருமே பெருமளவு விஜயை நோக்கி போயிட்டாங்க. அப்போ அதுதான் தாவேகாவுடைய மிகப்பெரிய சப்போர்ட் பேஸாக உருவெடுத்திருக்கிறது. அப்படியே விசிகாவிடமிருந்து நகர்ந்தது. இப்போ விசிகேனால லாங் டேர்ம் அவங்க யாரை தன்னுடைய ஓட் பேங்க் என்று சொல்ல முடியும்? அது ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு இருக்குது. அப்போ விசிக உடைபட்டு அதிலிருந்து சில முக்கியமான தலைவர்கள் திமுகவில் சேரக்கூடும். இது கட்டாயமாக நடக்கும். ஏற்கனவே அது ஆரம்பித்து விட்டது. ஒரு முன்னாள் எம்எல்ஏ போயிட்டார். மற்றபடி ஐயுஎம்எல் எல்லாம் உடைக்கிறது, அது எல்லாம் ஏற்கனவே உடைந்து துண்டுகளாக இருப்பது தான். மனிதநேய மக்கள் கட்சி இன்னும் நாங்கள் முழுக்க நாங்கள் திமுகக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் இந்த ஜவாஹிருல்லா அதை பற்றி சொல்லிட்டாரு. ஆனால் அவருமே என்ன சொல்கிறாரு, அடுத்த தேர்தலில் நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்கிறதே எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கு ஒரு தேர்தல் நடக்கிறது என்றால் திமுகவின் கூட்டணி கட்சிகள் யார்? 21 பேர் கூட்டணி கட்சிகள் இருந்தாங்கன்னு சொல்கிறோம். அதில் சில பேருக்கு நீங்கள் உங்களுடைய ஓன் சின்னத்தில், உதயசூரியன் சின்னத்தில் கொடுத்துருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் 5 முக்கியமான கட்சிகள் வெளில போயிட்டாங்க. தேமுதிகவை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்க வேண்டுமா இல்லையாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க. அது வேஸ்ட்டு. அப்போ ஒருத்தருமே கிடையாது உங்களுக்கு. சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் ஒரு கட்சி கூட கிடையாது. கூப்பிட்ட யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. மனிதநேய மக்கள் கட்சி உங்களோட இருக்கலாம். இல்லை மனிதநேய மக்கள் கட்சிக்கு தாவேகா ஒரு அழைப்பு கரம் நீட்டினா போதும். அவங்களும் சார் கூப்பிட்றாங்க சார், அவங்களுடைய ஆஃபர் நல்லா இருக்குது சார், நான் அங்கே போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடலாம்னு போனாலும் போயிடலாம். தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதிமுகவுடன் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா அவங்களும் யாரையும் கூப்பிட போகிறதில்ல. அவங்களுக்கும் யாரும் கூட இருப்பாங்களான்னு தெரியல. அப்போ திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட தனித்து விடப்படும். அப்புறமா 2 பேரும் அழுதிட்டு, ஐயா உன்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான், என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான், வா நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சிப்போம் அப்படின்னு பண்ணுவாங்களான்னு தெரியாது. இதில் பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி இருக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியல. ஸோ இதுதான் இன்றைக்கு தாவேகா இன்னும் ஒன்றை சுற்றி தான் எல்லாரும் சொல்லப் போகிறார்கள், அட்லீஸ்ட் அடுத்த சில மாதங்களுக்கு. ஸோ அதுதான் இன்றைய நிலைமை. இப்போ அதனால் காங்கிரஸுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் திட்டுற ஒவ்வொரு திட்டுக்கும் பதில் திட்டா காங்கிரஸ் இன்னும் பலமாக திமுக கொடுக்க போகிறார்கள். இது திமுக எதிர்பாராதது. ஒரு காங்கிரஸ் ஒரு புள்ள பூச்சின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது கொட்டுன்னு கொட்டப்போகுது அப்படிங்கிறது அவங்க இன்னைக்கு தினம் அவங்களுக்கு தெரியுது. அமைச்சர்கள், காங்கிரஸின் 2 அமைச்சர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க காங்கிரஸ் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக டெல்லியில் இருந்தாங்க. உங்களை ஆங்கில செய்தி ஊடகங்களுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல மிகப்பெரிய இடத்தை அவர்கள் வகித்தார்கள். உங்களுக்கு நீதிமன்றத்தில் அது கபில் சிபலாக இருக்கட்டும், அபிஷேக் மனு சிங்வியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அரணாக இருந்தார்கள். சரி, அவங்க காசு கொடுத்தா அவங்கள எப்போ வேணாலும் என்கேஜ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பைசா தான் முக்கியம். இருந்தாலும் அவர்கள் பல கூப்பிட்ட நேரத்தில் ஓடி வருவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அது எல்லாம் உங்களுக்கு போக போகுது. அவர்கள் ஒன்றையும் இழக்கப் போவதில்லை. காங்கிரஸ்
டைரக்ட் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒன்றையும் இழக்கப் போவதில்லை. தமிழகத்தில் அவர்கள் தங்களை குறைந்த காலகட்டத்தில் மேலும் வலுப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள். கொஞ்சம் சோர்ந்திருந்த பலவேறு காங்கிரசார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு தேர்தலில் நிற்பதற்கு அதிக வாய்ப்புகள் வரப்போகிறதுங்கிற காரணத்தினாலேயே பெருமையாக நானும் ஒரு காங்கிரஸ்காரன் அப்படின்னு நெஞ்சை நிமிர்த்தி பேசப் போகிறார்கள். இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. அதுதான் வந்து நம்ம இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த அது ஓரளவுக்கு திமுகவுக்கும் தெரிகிறது. அதுதான் இந்த கோபம், ஆற்றாமை, இயலாமை. காங்கிரஸை இந்த அளவுக்கு இறங்கி வந்து அடிக்கணும்னு அவசியமாக நாம் பார்க்கல. பட் அதைத்தான் திமுக தினமும் செய்ய போகிறது. அதன் காரணமாகவே அடுத்த சில தினங்களில் காங்கிரஸ் கொஞ்சம் சின்ன அளவுக்காவது வலுப்பெறப் போகிறது. பார்க்கலாம் இது மேலும் மேலும் எப்படி போகிறது என்று. திமுகவுடைய மற்ற பல செயல்களையும் நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.